இந்த விஜய்ன்றவர் ஊர் ஊரா தெரு தெருவா போய் எல்லா இதையும் ஸ்டேஜில் கஷ்டப்பட்டு பேசி அப்படியெல்லாம் வந்தார். இவர் வரும் சோஷியல் மீடியா வச்சு வந்துட்டார். அவர் நிறைய விஷயத்த இவர் இன்னமும் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. ஊரில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, நான் விஜயோட ஃபேனான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதாவது விஜய் சிஎம் ஆனது உழைப்பாலா இல்லைன்னா சோஷியல் மீடியாவிலான்ற ஒரு விஷயத்துக்கு விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதல்வர். ஆனால் எப்படி ஆனார்? சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சோஷியல் மீடியா வச்சு தான் ஜெயிச்சார், உழைக்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அவர் முழுசாக சோஷியல் மீடியா மட்டும் யூஸ் பண்ணல, நிறைய இடத்துக்கு போயும் இருக்கிறார். அதுவும் கான்ட்ரவர்ஸ் தான் ஆச்சு. மீண்டு வந்திருக்குது, அது வேற விஷயம். நெகட்டிவ் பப்ளிசிட்டி அதுக்கப்புறம் வருது பார்த்தீங்களா, அந்த கான்செப்டும் அதில் இருக்குது. இதில் மேலே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், தமிழ்நாட்டில் டாப் ஹீரோ சிஎம் ஆகுறதுன்றது ஒன்றும் புதுசு கிடையாது. எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாருமே உங்களுக்கு அந்த சினிமா வழியாக தான் மக்கள் மனசில் இடம் பிடிச்சாங்கன்னா, அப்போ அவங்களோட சினிமாவே கூட ஒரு சோஷியல் மீடியா தான். படம் மூலமாக மக்களை சென்று அடைஞ்சவங்க தான். அதுக்கு காரணம் நம்ம தான். அது அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு விஜய் இன்ஸ்டாகிராமு, யூடியூப் யூஸ் பண்ணுறாரு. டூல் மாறுது, கதையே அதுதான். இது எப்படி இருக்குதுன்னா, அரிசி ஆட்டுக்கல்ல அதுலேருந்து கிரைண்டர் வர்ற கரை தான். காலம் மாறுது, மெத்தடு மாறுது. முடியாது, அது கிரைண்டரில் சுட்டுந்தா தான் அது இட்லி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்குது. இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வடிவேலு, செந்தில், கவுண்டமணி இவங்கெல்லாம் வருஷக்கணக்காக சின்ன சின்ன ரோல் பண்ணி கஷ்டப்பட்டு மேலே மேலே வளர்ந்து இன்னைக்கு ஒரு பெரிய லெஜண்ட் ஆயிருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்க, பரிதாபங்கள் கோபி சுதாகர் மாதிரி ஒரு யூடியூப் சேனல்காரர் நேர்லேயே பிஹைண்ட் வுட்ஸ்லாம் பெரிய பெரிய பிளாட்ஃபார்மில் உட்காந்து பேசுகிறாங்க. இது தப்புன்னே கிடையாது. அது இன்னைக்கு அவங்க ஏன் பரிதாபங்கள் சேனல் நீங்கள் எப்படி வரலாம்? நீங்கள் வடிவேல் மாதிரி வரதானே, நீங்கள் கவுண்டமணி மாதிரி காலகாலமாக அது ஏன் வரலாம் கேட்க முடியாதுல்ல. அந்த மாதிரி விஷயம் தான் இது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, விஜய் நல்லா ஆட்சி பண்ண போறாரா இல்லையா அது வேற விஷயம். விஷயத்துல கூட திட்டலாம், நம்ம பேசலாம், திட்டலாம், புகழலாம், எதுவானா இருக்குது இன்னும் 5 வருஷத்துக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு பாயிண்ட் என்னன்னா, காலம் மாறிடுச்சு. சினிமா, சோஷியல் மீடியா சேர்ந்து இன்னைக்கு மக்கள் கூட்டத்தை ரீச் பண்ணுது. இது தப்பு இல்லை, இது ஒரு எவல்யூஷன். ஆனால் இன்னைக்கு கொஞ்ச நாளில் ஏஐ மூலமாகவே சிஎம் ஆகிற காலம். அப்போ என்ன நம்ம பண்ணுவோம்? எல்லாமே இந்த சாட் ஜிபிடி, ஏஐ இதெல்லாம் வச்சே சிஎம் ஆகிற காலம் வரும். அது மூலமாகவே என்னெல்லாம் ஆட்சியில் நடந்திருக்குதுன்ற விஷயங்கள்லாம் கூட அது மூலமாகவே எல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி காலம் மாறும்ன்றது ஒரு விஷயம் இருக்குதுன்னு வச்சுங்க. உங்கள் கமெண்ட்டில் தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல். என்னுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன்.